ரவுண்ட் 2 முதல் மேட்ச் இன்றைக்கி டேயில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வெர்சஸ் 5 டெம்பிள்ஸ் ஆமாந்தூர்பட்டி. ஸோ டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே 5 டெம்பிள் ஆமாந்தூர்பட்டி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுல் யூஸ் பண்ணணும். சேம் ஓப்பனிங் பேர் வராங்க. ஸோ 2 டீமே ரொம்ப டாமினேட்டாக ஜெயிச்சு வந்த டீமு ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்கில் இருக்கக்கூடிய டீம் 5 டெம்பிள்ஸ் 80 ரன் கிட்ட டார்கெட், அதுக்கு மேலே டார்கெட் வச்ச டீமு. அதே மாதிரி இவங்க திண்டுக்கல் இப்போ போன மேட்ச் பார்த்தோம். போன மேட்ச்சில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங்கும் பவுலிங்கும். ஸோ இந்த மேட்ச் தரமாக இருக்க போது தெரிஞ்சு போச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் தீபன், கலையர் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ கர்ணா இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பவர் பிளே ஓவர், முதல் பந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி, இன்ஃபீல்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவார். திரும்ப பிடிக்க முடியலங்க, நல்ல ட்ரை இருந்துச்சு இம்ரான் அவர்கிட்ட. சிங்கிள் முதல் பந்தில். ஸ்ட்ரைக்கில் கவி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் 1 ஓவரில் ஸ்டிக் லைனில் ஆமாம் காலில் நல்ல வேகத்தில் போட்டாருங்க. தேர்ட் 1 ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து புல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிச்சு. ஆளையாத பக்கம் குத்தி பம்ப் ஆச்சுன்னா 4 போயிடும். எஸ் அங்கே 4 பேர் இருக்குங்க. ரவுண்ட் 1லேயும் இவர் ஒரு மொரட்டை பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார் கவி அவர்களும். ஃபோர்த் 1 ஸ்டிக்கு மேலே கம் பேக்கிங் பால். ஏன் ஊரில் என் 4 அடிச்சுங்கிற மாதிரி செம்ம வந்து போட்டிருக்காரு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஸ்டிக் லைனில் ஸ்டிக்கு மேலே வச்சார், டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 சரியாக அப்பாடில் தீபன் நகரவே இல்லை, டாட்டு. ஓவரை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே 5 டெம்பிள். திண்டுக்கல் ஒரு நட்சத்திர பவுலர் வந்திருக்காரு, அருண் வந்திருக்காங்க. ஸ்லிங் ஆக்ஷனில் போன ரவுண்ட் 1 மேட்ச்சில் வேறு லெவலில் அவர் போட்டார். இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் இங்கே ஆமாந்தூர்பட்டிக்காக தீபன் இருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் 1 ஷார்ட்டாக போடப்படுது, போல் பாண்டாருங்க, கொடுத்தாருங்க, தலையை தாண்டி போகிற 6. செகண்ட் 1 ஓவரில் அதுவும் புல் பண்ணியிருக்காரு. இந்த சரியாக அப்பாடில் தெளிவாக அங்கே ஒரு ஃபீல்டில் டீப்பில் இருந்தார். போன வரை அவர் தலையை தாண்டி போச்சு. இப்போ தரையோட பேருக்கு ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் அருண் அந்த இடத்த வந்து டாப்பேஜ் செம்ம ஹைட் ஏறி இருக்குது. ரொம்ப நேரம் ட்ராவல், தெளிவாக எடுக்கணும். ஓய்யோ கேட்ச் ட்ராப்பு, சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. ஃபோர்த் 1 ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து சேம் பனிஷ் பண்ணிட்டாருங்க. இதுவும் பேக் டு பேக் 2 6 இந்த ஓவரில் அவர் பிடிச்சதில். ஷார்ட்டாக அவ்வளோ கரெக்டாக பேக் ஃபுல் ரன் புல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸ்ட்ரைக்கில் தீபன், அருண் தீபன். இதுவும் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவருங்க, வேறு லெவல் பேட்டிங். 3வது 6 எல்லாமே பேக் ஃபுட்டில், எல்லாமே புல் ஷாட்டு. ஷார்ட்டாக போட்ட ஸ்லிங் ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் உள்ளதுக்கு போட்டிருக்கலாம். பவர் பிளேயர் லாஸ்ட் 1 ஹைட் ஏறி இருக்குது தெளிவாக. ஐயோ கேப்பில் விழுவுங்க, குத்துச்சுன்னா 4 போயிடும். எஸ் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு. இந்த ஓவரில் மட்டுமே தீபன் கையிலேருந்து 3 6 ஒரு 4 ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே 5 டெம்பிள் ஆமாந்தூர்பட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பிகே போட வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால ஒரு சர்க்கிள் 5 பேர். கவி ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து ஷாட் கொடுத்தாருங்க. அண்டர் த பால் போய் தூக்கிட்டாரு. எஸ் கிளியராக வெளியே போயிருக்கு. 6 தான் பங்குக்கு தான் ஒரு 6. செகண்ட் 1 சரியாக அப்பாடில் டாப் பேஜ்னாலும் தெளிவாக பின்னாடி விழுவுது, சேஃபாக விழுந்திருக்கும். 1G. ஸ்கோர் இப்போ 36. தேர்ட் 1 ஓய்யோ போட்டாருங்க, சாம சவுண்டு, மொரட்டு 6. ஃபோர்த் 1 ஸ்டம்ப் லைன்லேருந்து திருப்பி இருக்காருங்க, மேலே பட்டிருக்கு. சிங்கிள் எடுக்கலை, சிங்கிள் தேவையில்லை, 6 தான் தேவைன்ட்டார் தீபன். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் தூக்கி போடப்பட்ட பந்து லென்த்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு. பெரிய ரீஜனாலும் கிளியர் பண்ணுறாரா? எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. தீபன் அண்ட் கவி ஆன் ஃபயர். போட தூக்கி சாத்திக்கிட்டே இருக்காங்க. போன பால் வைடு, லாஸ்ட் 1 ரீபால். இது ரெடியாக நின்னாருங்க, அப்பாலாருன்னு பட்டுச்சு, தலையை தாண்டி போகிற அடுத்த 6 அடிச்சு இந்த ஓவரை முடிக்கிறாங்க.
இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. விக்கெட் விடாமல் வேறு லெவல் பேட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. 5 டெம்பிள்ஸ் ஆன் ஃபயர் தான். ஸ்ட்ரைக்கில் தீபன் 4th ஓவரில் முதல் பந்து காலில் வாங்கியிருக்காங்க. சிங்கிள் எடுக்கல, டாட்டு. செகண்ட் ஓவரில் மாட்டிக்கிச்சிங்க. இந்த தடவை ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு மேசிவ் 6 தலையை தாண்டி போகிற அடுத்த 6. தேர்ட் பால் ஓவரில் தரையோட போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். டாட் பாலை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இன்னும் எத்தனை அடிக்கலாம், 6ங்கிறது தான் யோசனை. 4th ஒன். இதுவும் ஸ்ட்ரெயிட் டு சேம் ஃபீல்டர். பேக் டு பேக் 2 டாட்டிங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். இதுவும் சரியாக அப்பரில் இந்த தடவை மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. இந்த ஒரு லாஸ்ட் ஒன். பிக் ஸ்விங் ரெடியாக இருந்தார். டாட் ஆகிருக்கு. ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 62. இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க 5 டெம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கர்ணா வந்திருக்காங்க. முதல் பந்து ஷாட், பிக்கப் ஷாட், தலையை தாண்டி போகுதுங்க. 6. இதுவும் 6. சூப்பர் ஷாட். ஒரு சின்ன ஹெலிகாப்டர் ரெஸ்டோர் பார்க்க முடிஞ்சு. ஐயோ, கேட்சுக்கு செம்மையாக வந்தார் பிகே. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க கேட்ச் ட்ராப் ஆனாலும். கர்ணா டு கவி. 3rd ஒன் ஓவரில் சரியாக அப்பரில் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். ஆன்சைட் ஃபீல்டர் ஷாட்டில் வச்சுருந்தாங்க. ஸ்டிக் லைனில் வரக்கூடாது. எஸ், டவுன் த கிரவுண்டில் சிங்கிள் எடுப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் ஓவரில் மறுபடியும் ஒரு சின்ன ஹெலிகாப்டர். இதுவும் ஒரு சிங்கிள் கிடைக்கும். கரெக்டாக யாருக்கு நெயில் பண்ணுறாரு. லாஸ்ட் ஒன். கவர்ஸில் நிற்காமல் தரையோட ஒரு 4 போகும். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 75. விக்கெட்லெஸ்ஸாக வெறித்தனம் காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. ஸோ இந்த பவுலர் பேர் தெரில. இவருக்கு இது செகண்ட் ஓவர். முதல் பந்து கொடுத்துட்டாருங்க. பெரிய ரீஜன்லாம் பார்க்கல. மோய் பெரிய 6. செகண்ட் ஒன். பிக்கப் ஷாட், பேக் ஃபுட்டு. அதுவும் 6. பேக் டு பேக் 2 6. தேர்ட் பால் ஓவரில் சரியாக பல இன்சைட் எட்ஜு 1G கிடைக்கும். 4th ஒன். எட்ஜ் அண்ட் கான். பட் வேறு லெவல் இன்னிங்ஸ் ஒன்று முடிவுக்கு வருது. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அழகரானே. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில். முக்கியமான லாஸ்ட் 2 பால். ஏஜ் 1G கிடைக்கும் இந்த பந்தில். முக்கியமான பந்து, டார்கெட் டிசைடிங் பால். லாஸ்ட் ஒன் இந்த இன்னிங்ஸில். ஷாட், பாட்டம் ஹேண்டை போட்டாருங்க. சரியான 6, பெரிய 6, நேருக்கு நேராக. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த இடத்துல 6 அடிச்சு இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச 5 டெம்பிள் இந்த டோர்னமெண்ட்டில் பிக்கஸ்ட் டோட்டலாக 95 அடிச்சிருக்காங்க. 96. இப்போ 36 பந்தில் டார்கெட் திண்டுக்கலுக்கு. திண்டுக்கலோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் கர்ணா இருக்க போகிறாங்க. நான் செகஷனில் ரதீஷ் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரைட் லெஃப்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போதும் போல தீபன் அவர்கள் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸு ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் முதல் பந்து தீபன் டு கர்ணா. ஃபுல் டாஸ் தரையோட போயிருக்காரு. சரியாக அப்பல்ல டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஒன், அதுவும் ஃபுல் டாஸ். எங்கேயோ போய் விழுதுங்க. முதல் 6 பதிவு பண்ணுறாரு இங்கே கர்ணா அவர்கள். செகண்ட் ஒன் சரியா அப்பா இல்லை, இன்சைட் எட்ஜ் ஓடலங்க. ஸ்லோவர் ஒன். 4th ஒன் ரிசீவ் பண்ணிட்டார், தூக்கி போட்டார். அப்படியே பேச கம்மி பண்ணிட்டார். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் முதல் பவர் பிளே ஓவரில் அதுவும் ஒரு ஸ்லோவர் ஒன். லெக் கட்ரு வேரியேஷன் போட்டிருக்காரு. டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணார். கேப்பில் போகுது, சிங்கிள் எடுப்பாங்க. அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பார் கர்ணா. முதல் பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 7. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க திண்டுக்கல். ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு அழகரனே. இந்த ஓவரில் முதல் வந்து மேலே பட்டிருக்கு. டாட்டு பின்னாடி ஃபஸ்ட் ஸ்லிப் வேறு வச்சுருக்காங்க. 1G கூட கிடையாது. செகண்ட் ஒன்
ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து கேப்பில் போகுது, சிங்கிள் எடுக்கிறாங்க. மிட் விக்கெட்டில் டீப்பில் கணேஷ் ஃபீல்டர். ஸ்டிக்கில் ரத்தீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணாருங்க. மேக்ஸிமம் 4க்கான வாய்ப்பு. சூப்பர் ஃபீல்டிங். அங்கே சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். அடுத்த பந்து இதுவும் கேப்பில் போகுது. பிக் ஒர்க் பார்க்கணும், பெரிய ரீசனை கவர் பண்ணும் கணேஷ். சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். ஆன் சைடில் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஷார்ட் ஆஃப் புல் பண்ணியிருக்காருங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் பலார்னு ஒரு அடி 6 கொடுத்துருக்காங்க. கிளியரே பண்ணிட்டாரு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க திண்டுக்கல். சத்தோட ஒரு மணி போட வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைட் செக்கில் 5 பேர். 24ல் 80 ரன் தேவை. முதல் பந்து திரும்ப பக்கமே போட்டாங்க. 1 பவுன்ஸில் ஃபீல்டு கைக்கு போகும். சிங்கிள். போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்தாங்க. இந்த பால் ஃப்ரீ கிட்டு. ஸ்டிக்கர் ரத்தீஷ் பிரேக் ஸ்விங் மேலே பட்டிருக்கு. டாட்டு. செகண்ட் பால் ஓவரில் நல்லா நல்லா விலைக்கு போட்டார். ஒய்டியாக இருக்கிற மாதிரி. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் புல்லுக்கு போனாங்க. இதுவும் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் பால் இது. ஷார்ட் லோ ஃபுல் டாஸாக வாங்கினார். ஸ்டெப் அவுட் பண்ணி தலையை தாண்டி போகிற 6 லாங் ஆஃப் மேலே. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஓவர் 1 எஸ் நிற்க இருந்துச்சு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருந்துச்சு. அவர் நடந்துட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இம்ரான் வராங்க. போன பால் இது 5th ஒன் ரீ. இது ஸ்லோவர் 1 மடக்கி கூப்பிட்டாரு. ஹைட் ஓவராக இருக்குது. ஐயோ கேட்ச் ட்ராப். செகண்ட் டேக்கில் எடுக்க பார்த்தாரு, அதுவும் முடியல. சிங்கிள். அதில் மணி டு ரத்தீஷ். ஷார்ட் கிளியர் ஹிட்டுங்க. ஓவர் லாங் ஆஃபில் ஒரு காட்டிட்டாரு. ஒரு ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 34. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க திண்டுக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் D1 போட வந்திருக்காங்க. அவருக்கு செகண்ட் ஓவர். முதல் பந்து ஷார்ட் பிக்கப் பண்ணிட்டாரு. அவுட் சைட் லெக்கில் வந்த பந்து செகண்ட் ஒன் சரியா படல. எக்ஸ்ட்ரா பேஸ் வந்துருக்கு. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கர் ரத்தீஷ் ஸ்லோவாக பேஸை வெரி பண்ணிட்டாரு. ஃபீல்டிங் வச்சு எடுத்துருக்காங்க. இப்போ தான் சொன்னார் அந்த ஃபீல்டர் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னார். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஐயா ஆர்க்கர் ஒன்று விழுந்துருக்கு. ஐயோ அடுத்து இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். D1 டு இம்ரான். நல்ல ஆர்க்கர். ஆமாம் 1G இங்கே. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். எக்ஸ்ட்ரா பேஸ் நல்ல ஒய்டி ஆர்க்கர். ஓவர முடிக்கிறாரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 46. 2 விக்கெட் விட்டுருக்காங்க திண்டுக்கல். ஸோ மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 50 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அழகரனை வந்திருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ மேலே நல்ல எக்ஸ்ட்ரா பேஸ் வந்துருக்கு. பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டெக்கில் இம்ரான். செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல யாருக்கார் ட்ராக் டவுன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இல்லைன்ட்டாங்க. தேர்ட் ஒன் ஷார்ட் எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகல. ஹைட் ஏறி இருக்கு. கிளியர் பண்ணிட்டாருங்க. போக நினச்சதோ வியந்த ஸ்கொயரில் போனதோ ஃபார்வர்ட் ஸ்கொயருக்கு போயிருக்கு. ஆனாலும் ஹிட்டாக இருந்தது. பேட் ஸ்விங்குக்காக வெளியே போயிருக்கு. ஃபோர்த் ஒன் ஓய்யோ ஃபுல் டாஸ் அப்படியே வெளியே விட்டார். 6 அங்கே பேக் டு பேக் 2 6. போன பால் வைடு. ஒரு 1G வந்துச்சு. ரீபால். எட்ஜு இருந்துச்சு. விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன். அதுக்கு லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நேரத்துக்கு உள்ளே போட்டார். எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61.
திண்டுக்கல். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு 6-35 தேவை. முதல் பந்து சரியாக படல, ஒரு கீப்பராலையும் முடிக்க முடியல. 1G அங்கே. செகண்ட் ஒன் ஓவரில் 34 தேவை. டாட் ஆயிரு. தேர்ட் பால் ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, ரிலீஸை மட்டும் வச்சார். பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட கீப்பர் கைக்கு வந்துருச்சு. முதல் 3 பாலில் இது வரைக்கும் 1 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஷாட். கணேஷ் அவர் கையிலே விழுந்து போச்சு. விக்கெட் எடுக்கிறாங்க 4th ஒன்னில். ஸ்ட்ரைக்கில் தாமஸ் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 ரிமைனிங் மேட்சில் ஆங்கிளாகவே பண்ணிருக்காரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. மேட்ச் பால் லாஸ்ட் ஒன் புல் பண்ணார். எஸ், கிளியர் ஹிட்டாக இருந்திருக்கு. 6 ஒரு 6. இதோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் 5 டெம்பிள் வெர்சஸ் திண்டுக்கல். 5 டெம்பிள் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.